டிரைவர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு உயிரோட மதிப்பு என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். தவிர கரெக்டா ஃபாஸ்டா போகணும், அதே சமயத்துல சேஃபா போகணும். அந்த உயிரோட வேல்யூ முழுக்க முழுக்க உங்களோட பொறுப்பு அந்த சமயத்துல. சோ நீங்க சொல்லுங்க, படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்னவா இருந்தது? நான் ஆம்புலன்ஸ் வரதா இருக்கேன். நானு இந்த உயிரோட மதிப்பு சொல்றேன் பத்தில இது நான் நிறைய ட்ரிப் அனுபவிச்சிருக்கேன். நானு எல்லா டிராபிக்கும் வரும், ஆனா ஜாமான் நிற்கும் போது எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயம் சில பேர் எம்பிடி ஸ்டேஜ் ஓரளவு ஓரம் கட்டுவாங்க. சில பேர் ஆட்டோ சேராட்டோ எல்லாம் நிறைய அந்த சமயத்தில் சேராட்டம் நிறைய இருக்கும், வழி கொடுக்க முடியல. இதை நம்ம பப்ளிக் என்ன பண்றாங்க, டூ வீலர்ல போறோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா முன்னாடி போறவட்ட இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் நிக்குது கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டூ வீலர்ல ஒரு லேடி போறாங்க, எனக்கு முன்னாடி போறாங்க, நான் சைலண்ட் போட்டிருக்கேன், லைட்டு போட்டிருக்கேன், டாக்டர் சிஸ்டர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஜாமில் நிற்கும் போது என்னால ஒன்றும் பண்ண முடியல. நானும் ஆரம்பிச்சு பாக்குறேன், விலக மாட்டாங்க. அப்ப என்ன டிராபிக் போலீஸ் போய் சொல்றாங்க, முன்னாடி வண்டி டிரைவர் சொல்றாங்க, ஆம்புலன்ஸ் பின்னாடி நிக்குது கொஞ்சம் ஓரம் கட்டினா இல்ல நீ கொஞ்சம் மூவ் பண்ணி போங்க, வண்டி கொஞ்சம் ஈஸியா போன்னு சொல்லிட்டு என்னை அண்ணான ஒரு ஆர்ச்சில இருந்து மோதல் வரைக்கும் என்னை தொடர்ந்து வண்டி முன்னாடியே போய் கொஞ்சம் வெளியே வண்டி வரும் சொல்லி எனக்காக சொன்னாங்க. அப்ப டாக்டர் சொன்னாங்க, இந்த லேடி இல்லைன்னா நம்ம சீக்கிரம் போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கரெக்டா எனக்கு ஃபாலோ பண்ணி கொண்டாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் வெளியில இருந்து நான் மிஸ் பண்ண அவங்க டாடா காமிச்சு போனாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஆம்புலன்ஸ் நல்லா இருக்கும். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீங்க ஒரு உயிரை காப்பாற்றும் போது அந்த காப்பாற்றுறதுக்கு அப்புறம் அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாராச்சும் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிடுவாங்களா? சில சமயம் அவங்களே வாங்க ஹோட்டல்ல சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க கூப்பிடுவாங்க. உங்களோட வாழ்த்து இருக்க அந்த ஒவ்வொருத்தரும் வாழ்த்து என்னை எங்கேயோ கொண்டு போயிடும். அந்த உயிரை காப்பாற்றணுங்கிறது நீங்க தானே சார் கடவுள். கண்டிப்பா உங்களை மறக்க மாட்டாங்க எப்போதுமே. ஏன்னா ஏற்கனவே எனக்கு பொண்ணு வாங்கும்போது ஆம்புலன்ஸ் ஓட்டுறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. என்னோட மனைவி இந்த இருக்காங்க, நான் ஆம்புலன்ஸ் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னோட சேவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு. தயவு செஞ்சு அவங்க கிட்ட கொடுங்க, உங்க மனைவி கிட்ட கொடுங்க மைக்க. நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க யோசிக்கவே இல்ல ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், ரிஸ்கா இருக்கும், அது யோசிக்கல. அது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எவ்வளவு உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அத எனக்கு ரொம்ப பிடிச்சுதான் நான் அதை